ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ நம்ம சேனலில், புது சேனலில் எமர்சன் விலாக்கரில் நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ, அதாவது நம்ம சேனலில் ட்ராவல் டேஸுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டான வீலாக் வரும், டிஃப்ரெண்டான வீடியோஸ் வரும். உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்காத வீடியோஸ்லாம் நிறையா வரும். நான் சொன்ன மாதிரி முன்னாடியே பஸ் வீடியோலாம் வந்து ட்ராவல் டேஸ் வரும். பஸ் வீடியோ தவிர மற்ற எல்லாமே நம்ம எமர்சன் விலாக்கரில் வரும். பஸ் ஸ்டாண்ட் வீடியோ, ஒரு ஊரை பற்றி வீடியோ, இல்லை கோயிலை பற்றி, இல்லை ஒரு ஹில் ஸ்டேஷனை பற்றி, அந்த மாதிரி நிறையா மார்க்கெட்டை பற்றி, அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நம்ம எமர்சன் விலாக்கரில் வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம முதல் வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ போட்டு ஊட்டி மார்க்கெட்டுக்கு போய் நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது, என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்குது, என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது, எவ்வளோ கடைகள் இருக்குது, எவ்வளோ விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா நம்ம போய் கேதர் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்காண்டி. ஸோ பாருங்கள் கைஸ். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அப்படியே வந்து ரைட் எடுத்து வந்தோம்னா அந்த ரோடு. இங்கே தான் சாப்பிட்டேன், ராதிகா செட்டிநாடு. சாப்பாடு நல்லாவே இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு பிளைன் தோசை சாப்பிட்டேன். லாஸ்ட் டைம் வரும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேலை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சீசன் வருது இல்லையா, நிறைய க்ரௌட் இருக்குது. டேஸ்ட்டே இல்லை, சும்மா உரப்பு. ஏதோ கடமைக்கு செஞ்சுக்கிறாங்க. 20 நிமிஷம் காத்துக்கிட்டு இருந்தேன் பிளைன் தோசைவுக்கு. ஸோ அதான் சுத்தமாக பிடிக்காமல் போச்சு. ஸோ வாங்க அப்படியே போகலாம். க்ரீனரியாக தெரியும், ஆனால் ட்ரையாக இருக்குது. மழை பெய்யல, ரொம்ப ட்ரையாக இருக்குது. உதகை மார்க்கெட், காந்தல் படகில் போகிற பஸ்ஸு. மகளிர் பயணம் செய்ய அனுமதி இலவசம். இது பாருங்கள், ஹோம்மேட் சாக்லேட்ஸ். லாஸ்ட் டைமே வாங்கியிருந்தோம், பெருசாக நல்லா தெரியல. ரைட் டைமாக அது டேஸ்ட் எல்லாம் போயிடுது. கடைகளில் பாருங்கள், ஜர்க்கின் எல்லாம் வாங்கிக்கிங்க. ஊட்டிக்கு வந்தீங்கன்னா ஜர்க்கின் வாங்கிட்டு மறக்காமல். ஏன்னா நைட்லாம் பயங்கரமாக இருக்குது. நினச்சி கூட பார்க்கல இந்தளவுக்கு இருக்குன்னு. பகலில் ஓகே தான். இப்போ லைட்டாக வெயில் இருக்குது, லைட்டாக கூலிங் இருக்குது. மணி 10:30 ஆச்சு. ஆனால் இப்போ விஷயம் இல்லை. நைட்டு பயங்கரமாக இருக்குது. அதுவும் அதிகாலையில் பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆட்டோ ஸ்டாண்டு போட்டிருக்காங்க. அது ரேட் போட்டிருக்காங்க பாருங்கள். ஹாஸ்பிட்டல் போகிறோம்னா 80 ரூபா, விஜய் ஹாஸ்பிட்டல் 100 ரூபா, ஆஃபீஸஸ் போகிறது, கலெக்டர் ஆஃபீஸ் 150 ரூபா, ஓல்டு கலெக்டர் ஆஃபீஸ் 100 ரூபா, தாலுகா ஆஃபீஸ் 80 ரூபா, ஹைவே ஆஃபீஸ் 100 ரூபா. சைட் சீயிங் பாருங்கள், தொட்டப்பேட்டை அப்புறம் 400 இருக்கிறாங்க. அப்புறம் டீ காட்டனு 300 ரூபா, டீ ஃபேக்ட்ரி 300 ரூபா, வேக்ஸ் மியூசியம் 200 ரூபா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ரேட் கொடுக்குறாங்க. நீங்கள் ஆட்டோனா ஆட்டோ எடுத்து போய்க்கலாம். ஸோ ஆட்டோவில் போகிறது. பட் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தோம், பார்த்துட்டு போய் நினைக்கிறேன். ஜஸ்ட்டு இது 100 ரூபா பே பண்ணிங்கன்னா அதுவே போதும். அவங்களே கொண்டு வாசல் இறக்கி விட்டுருவாங்க. இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் காஸ்ட்டு போயிட்டு இருக்கு. கோயில் இருக்காங்க, அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், முருகன் கோயிலுங்க. இந்த கோயில் இருக்க கோயில் பெரிய கோயில் ஊட்டியில். அருள்மிகு ஸ்ரீ ராஜகணபதி சுவாமி 24ஆம் ஆண்டு சித்திரை தேர் திருவிழா அழைப்புதான் முடிஞ்சு 15 நாள் திங்கக்கிழமை, 14 நாள் செவ்வாய்க்கிழமை. சிறப்பு கணபதி ஹோமம், திருத்தேர் வடம்பிடித்தல், அன்னதானம் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக முடிச்சிருக்காங்க அந்த கோயிலுக்கு. காற்று இருக்கே அப்பா, செம்மையாக இருக்குது. மார்க்கெட் ஏரியா பக்கம் வந்துட்டோம். மார்க்கெட் ஏரியா பக்கத்தில் வந்துட்டோம். சைடில் பாருங்கள், எல்லாம் வரிசையாக குமிச்சு போட்டுருக்காங்க. ஷூ ஐட்டம்ஸ் பாருங்க, அது எல்லாமே மார்க்கெட்டுக்கான எல்லாமே வச்சுருக்காங்க. சில கடையில் ஓப்பன் பண்ணல, மணி 10 மணிக்கு மேலே தான் ஆகுது. கொஞ்சம் நேட்டாக ஓப்பன் பண்ணுவாங்க நினைக்கிறேன். பார்த்தீங்களா, அம்மிக்கல், ஆட்டுக்கல் சின்னதாக இருக்குது. ஓ, ஜாரு வகை வகையாக இருக்குது. ஜாரு ரேட்டு எவ்வளோது? இது எவ்வளோ? இது 350. 450. இது 350. சரி 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 650. பெருசாக இருக்கேன். சரி சரி சரி. எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? பரவாயில்ல. சரி சரி நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்குங்க. நல்லா இருக்குது. சூப்பரான கிளைமேட்டு. டேயில், நைட் கிடையாது. டேயில் சூப்பரான கிளைமேட். நைட்லாம் பயங்கர குளிர். ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், தொண்டி பஸ் ஸ்டாண்டு. அப்பாடி என்ன காந்து பயங்கரமாக இருக்கும்.
இது ஆப்போசிட்டாக இங்கே இருக்குது கைஸ். மார்க்கெட்டு பக்கத்தில் வந்தாச்சு, நடந்தே வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும் 1 கிலோமீட்டர். நடந்தே வந்தாச்சு. காமிக்க பாருங்க மார்க்கெட்டை. இதுதான் அந்த மார்க்கெட் என்ட்ரன்ஸு. லாரி நிற்கிற வரிசையா உள்ளே போனோம். வாங்க மார்க்கெட் என்ட்ரன்ஸை பார்த்துட்டோம். பெரிய கதவாக இருக்குல்ல. ஸோ கைஸ் மார்க்கெட்டு பக்கம் வந்திருக்கோம் கைஸ். இதெல்லாமே மார்க்கெட்டு தான். மளிகை கடைகள், அரிசி கடை எல்லாமே இருக்குது. ஸோ மளிகை பொருள் சம்மந்தப்பட்ட மார்க்கெட்டு தான் அது. எல்லா வண்டி இறங்கிட்டுருக்கு லோடு ஃபுல்லாகவே. ஸோ நம்ம வெஜிடபிள் மார்க்கெட் போகலாம், அதான் மெயின். அதுதான் பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்து நடக்கணுங்க, சரியான ஓட்டம் இருக்குது, கால் உள்ளே போயிடும். பாருங்கள் வகை வகையாக குமிச்சு கிடக்காங்க குடம்லாம். செப்பல் கடையை பாருங்கள், பெரிய மார்க்கெட்டாக இருக்கு. ஐட்டாட்டு ஏதோ சின்னதாக இருக்குன்னு பார்த்தா இதுவே பெரிய மார்க்கெட்டாக இருக்குது. செருப்பு கடை தான் அதிகமாக இருக்குது, செப்பல் ஷூஸ் பாருங்க. எப்படி இருக்குது பிஸ்னஸ்ஸு? பரவாயில்லையா? சீசன் ஆரம்பிச்சிச்சா? எப்போ? ஒரு அடுத்த மாதம் ஆயிடுமா? மே நிறைய இடம் வியாபாரம் எப்படி இருக்கு? பரவாயில்ல, சரி சரி, தேங்க்ஸ் கைஸ். பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லாகவே மார்க்கெட் தான். எல்லா பக்கம் சுற்றி போனால் மார்க்கெட் தான். பெல்ட்டு, பேக்கு. வாங்க இதுக்கு பார்க்க வந்தோமோ அதுக்கு பார்க்க வந்துட்டோம் கைஸ். இதான் மார்க்கெட்டு பாருங்கள். இங்கே பாருங்க கைஸ், வேப்ப மரம், வேப்பங்கொலை, அது கூட சேல்ஸ் வந்துருக்கா? இது சேல்ஸாண்ணா? இது எவ்வளோது? வேப்பங்குளம் தானே, வெளியிலேருந்து வருது. இங்கே கிடையாது. தக்காளி பாருங்க ஐஸ், என்ன தக்காளினா அது இவ்வளோ பெருசாக இருக்குது? தக்காளி இந்த மாதிரி பார்த்தது இல்லையா எங்கள் ஏரியாலாம்? எங்கேருந்து வருது? மைசூரா? ஓகே ஓகே, அதான். எவ்வளோ கேஜி? உங்களுக்கு தெரியாது? சரி சரி கைஸ் பாருங்கள், முரட்டு தக்காளியாக இருக்குங்க. இது மைசூர் தக்காளியா? நான் பார்த்ததே இல்லை, இவ்வளோ பெரிய தக்காளி பார்த்ததில்ல. ஏதாவது ஒன்று கிடக்கும், ஃபுல்லாக பெருசாக இருக்குது. மைசூர்லேருந்து வருதான். தேங்காய் பாருங்கள், பெருசாக அடி கிடக்கு. எவ்வளோண்ணா கேஜி இது? 40 ரூபா. சரி சரி. கீழே உள்ளது ரேட்டுக்கு அதிகமாக இல்லை அதே ரேட்டு தான் இருக்குமா? அதே ரேட்டு தான், 5 ரூபா கூட இருக்கும். சரி சரி. சரி சரி. இப்போ இந்த ஐட்டம்லாம் பீன்ஸ்லாம் இங்கே குறையுமா? ரைஸ் பார்த்துக்குங்க. ஊட்டி பாருங்க, ஐயப்பா டெக்ஸ்டைல் பையெல்லாம் கிடக்கு, காரைக்குடி பை ஊட்டியில். மார்க்கெட்டை பார்த்தீங்கல்ல, நிறைய மார்க்கெட் இருக்குது, பெரிய மார்க்கெட்டுங்க, போயிட்டே இருக்கு, சுற்றிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. ஒரே ஒரு காப்பி இந்த பக்கம் வரலாம். இதெல்லாம் வந்து மாலை பூக்கடை. பூ சேல்ஸ் எப்படி இருக்குண்ணா? நார்மலாக இருக்கு. ட்ராவல் அட்வைசர். எஸ், பாருங்கள் கண்டிப்பாக வருவீங்க. இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூலாம் எப்படி இப்போ எங்கேருந்து வாங்க வருது? பூலா ஓசூரில் இருந்தா? மைசூர்லேருந்து வருது. எல்லாமே அங்கேருந்து தான் வரும். சரி சரி சரி. சேல்ஸ் எப்படி போயிட்டுருக்கு? கூட்டு சீசன் ஆரம்பிச்சா சூப்பராக இருக்கும். இங்கெல்லாம் பூ வச்சு பார்த்தது இல்லை யாருமே. உண்மை வைப்பாங்க இந்த மேரேஜ் இந்த மாதிரி அக்கேஷனல் டயத்தில் அந்த வைப்பாங்க. சரி 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 சரி. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே பாய். இதெல்லாம் வந்து மொபைல் கடை, மொபைல் சம்மந்தப்பட்ட கடைகள், வாட்சு. இங்கே பாருங்கள் பழக்கடை இருக்குது. இந்த ஐட்டம்லாம் எல்லாமே ஊட்டியில் விளையாடுதானா? எல்லாமே அவ்வளோதான் தெரியுது அப்படியே. இங்கேதான் எவ்வளோண்ணா பீன்ஸ் ரேட்டு? 140 கேஜி. சரி சரி சரி. கேரட்டு 80 ரூபா கேஜி. இந்த கேஜி வந்து இப்போ இந்த 80 ரூபா வந்து கீழே இருக்குமா இல்லை கூட தான் இருக்குமா? இல்லை அதே ரேஞ்சாக இருக்குமா? செகண்ட் குவாலிட்டினா கீழே வரும். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா இது கூட இங்கே இது ஊட்டியில். ஆமாம். இதெல்லாம் பார்த்த கூட கிடையாதுண்ணா. இது என்னண்ணா முட்டைக்கோசமாக இருக்குது சின்னதா? ஆமாம், அப்படியா?
வித்தியாசமான இருக்குது, சூப்பராக வச்சுருக்கீங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. அது உண்மைதான், அந்த வெஜிடபிள்ஸ் பார்க்க அப்படியே நல்லா இருக்கு. இங்கே எதுவும் விளையுதா இதில் இந்த ஐட்டத்தில்? உங்கள் ஊரில் விளையுதா? இது ஓகே. அப்புறம் இது எல்லா ஊர்லேயும் விளையும். அதுவும் ஊட்டி தான். மற்ற ஐட்டம் எங்கேருந்து வாங்குறீங்க? மைசூரா? இவர் வந்து ஒரு பேஸ், அதாவது ஹோல்சேலர் மாதிரி ரீட்டைல் விற்கிறது. அதான் நீங்கள் எல்லா ஊர்லேயும் வர வச்சுருக்கீங்க, எது எது ஃபேமஸோ வர வச்சு லோக்கல் மார்க்கெட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் என்னென்ன வாங்கி கொடுக்குறீங்க இந்த லோக்கலில்? சார் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் ரெண்டுமே? ஃப்ரூட்ஸ் சார். இப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது சார்? இது எஜிப்ட் வருதுங்க. எந்த ஊர்? சவுத் ஆஃப்ரிக்கா. அப்போ அங்கேருந்து வருதா? ஓகே. திராட்சை ஐட்டம்லாம் லோக்கல்லையா? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா வருது. தமிழ்நாட்டிலேருந்து வரலையா? தமிழ்நாட்டில் ஒரு ஃப்ரூட்ஸ் இல்லை சார். கம்பத்தில் திராட்சை இது அது பன்னீர் திராட்சைங்க. இதான் கம்பத்துலேருந்து வருது. இந்த ஐட்டம் கூட வர்றதில்ல? இதெல்லாம் ஆந்திரா. கர்நாடகாலேருந்து வர்றது? கர்நாடகா வரலாம் வந்துங்க. உள்ள சிகப்பு இருக்காருங்க, போயிட்டு இருக்கும். இது எங்கே வருதுண்ணா இவ்வளோ பெருசாக இருக்கு? அங்கே தான் வருதுங்க. ஓஹோ, மகாராஷ்டிரா. பெருசாக இருக்கே, ஸோ ஸ்வீட். நன்றி, தேங்க்யூ. இது பார்த்தீங்களா? ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏரியாவில் வருது, எங்கெங்கெல்லாம் விளையுதோ. இது பார்த்தீங்கன்னா வெளி லோக்கலை காட்டிலும் வெளி மாநிலங்கள், கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, அஃப்கோர்ஸ் வெளிநாடுகள், இதெல்லாம் கயிறு, இதெல்லாம் கயிறு ஐட்டம்ஸ். இந்த பக்கம் தான் மளிகை கடை. உண்மையிலே பெரிய மார்க்கெட். இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்குது மூட்டையாக. இது வந்து பொற்கோழி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எல்லாம் பொற்கோழி தான். ஊட்டி வந்துட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். இங்கே பாருங்கள், இல்லை ஹோல்சேல் ஐட்டம் நினைக்கிறேன். பேக் பண்ணியிருக்கு. உருளைக்கிழங்குலாம் பாருங்கள், அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இல்லை இங்கே உள்ளதான், ஊட்டி தான். எல்லாமே ஊட்டி தான். வெளில போதா? எங்கே போகுது பேக் பண்ணி? இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊருக்கு எடுப்பாங்க. நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறது கூடலூர் போகுது. இதெல்லாம் குன்னூர் இருக்குது, கூடலூர் இருக்குது. எல்லாம் காந்து பல வேறு ஊருக்கு போகிறது. வேறு வெளியே கோயம்புத்தூர் போகிறதுலாம் இருக்கா? அது கோயம்புத்தூர் இருக்குது. லோடு. இது என்னண்ணா? இது கேரட்டு தானா? சிவப்பு கேரட்டா? அது ரேடிஸா? முள்ளங்கி. அது சிவப்பாக இருக்குது. சிவப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி இருக்குது, சிவப்பு முள்ளங்கி. ஓகே. அதெல்லாம் பார்க்க முடியலையே வெளியூரில். எங்கள் ஊர்லாம் பார்க்க முடியலையே. விளையுது இங்கே விளையுது. சரி. அதெல்லாம் எவ்வளோ கேஜி இருக்கும் தெரியுமா? அது எவ்வளோ கிலோ இருக்கும்? இன்னைக்கு அது கிலோ வந்து 60 ரூபா 70 ரூபா இருக்கு. ஓகே. சரி. கிலோ ஒரு கிலோ. அந்த துண்டே வந்து 1000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கு. ஆத்தடி. ஹலோ கைஸ், பாருங்க, முள்ளங்கி. நம்மலாம் ஒயிட்டு பார்ப்போம், இது வந்து சிகப்பு. ரெடி, ஜீரணசக்தி நல்லது. இது என்னண்ணா? அது வெங்காயமா? டர்னிப்பா? அது எதுக்கு போடுறது? அது சாம்பார் போடுறதா? ரைஸ் பாருங்க, அதை டர்னிப்பா. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ சூப்பராக பேக் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்காங்க. கூடலூர், கோத்தகிரி இலக்கம் போதும். எல்லாம் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எல்லாமே இங்கே விளையிறது. இது எல்லாமே வருது. ஸோ சூப்பராக பார்த்துட்டு வரோம் கைஸ். பாருங்கள், பெரிய மார்க்கெட்டு ஊட்டி. இவ்வளோ கடை இருக்குது, எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ கடைகள் இருக்குன்னு. இதெல்லாம் இலக்கடை. எந்த ஊரில் வருது? பொள்ளாச்சி தான். இலைலாம் பொள்ளாச்சி தான். அப்படியா? கோயம்புத்தூர் தான். பாருங்க கைஸ், பொள்ளாச்சி வந்து வருது இலை. இது என்னண்ணா? அது இவ்வளோ பெருசாக இருக்குது. டபுள் பீன்ஸா? அது போடுறதா?
இதுக்கு வித்தியாசம் இருக்கு. அது பச்சை பட்டாணி. இது பச்சை பட்டாணி டபுள் பீன்ஸு. பாருங்க கைஸ், இவ்வளோ பெருசாக இருக்குது. பிரியாணி கலப்பு. எவ்வளோ கேஜி அது? கிலோ 80. கிலோ 80. இது அது 140 ரூபா. 140 ரூபா. பட்டாணி பச்சை பட்டாணி. அது விலை ஜாஸ்தி. அது ஜாஸ்தி. 160 ரூபாய்க்கு போகுது. தோல் பச்சையாக இருக்கும். தோல் பச்சையாக இருக்குது, ட்ரை ஆகிடுச்சு இது. இது ஆமாம். பூண்டாண்ணா அது? ஆமாம். எவ்வளோது? கிலோ 80. 80 ரூபா. இங்கே விளையிறதா ஒயிட் பூண்டு? அது பொடி பெருசு. பெருசு. சரி, சிவப்பாக இருக்காது. ஊட்டி ரெண்டுமே ஊட்டி தான். காரம் நல்லா இருக்கு. இது வெளியில் எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காதோ? பிளைன்ஸ் பூண்டு நிறைய வருது. இங்கத்து பூண்டு இங்கே வேற எங்கேயும் கிடைக்காது. காரம் நல்லா இருக்கு. ஆனால் அந்த பிளைன்ஸ் பூண்டு இங்கே வாங்குவாங்களா? வருது. பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளூ ஒயிட்டாக இருக்குது, பெருசாக இருக்கு. பெருசாக இருக்கு. ஆமாம். சூப்பர்ண்ணா, நன்றிண்ணா. நான் ராம்நாடு, தெரியுமா ராம்நாடு? ராமேஸ்வரம் பக்கத்தில். கரெக்ட். எங்கள் ஊர்லாம் வந்து இது கிடைக்காது, இது கிடைக்கும். இதெல்லாம் மேட்டுப்பாளையம் ஊரில் வரும். இதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த ஐட்டம் இந்த இருக்குல்ல. ஓகே, நன்றிண்ணா. ரைஸிங்க பாருங்க, இது என்னன்னே தெரியலையே. பார்த்துருக்கோம், பேர் தெரியல எனக்கு. இதெல்லாம் பார்த்தது, இது என்னன்னு தெரியல. ஆனால் வித்தியாசமான ஐட்டம்ஸாக இருக்குது. ஊட்டியில் உள்ள ஐட்டம்ஸ் நினைக்கிறேன். இது பேர் என்னண்ணா? முட்டைக்கோசா? ஊட்டி முட்டைக்கோசு. ஊட்டி முட்டைக்கோஸ் ரவுண்டால இருக்கும். அது இப்போ 2024 நீட்ட மாற்றம். இப்போ எங்கள் ஊரில் ரவுண்டாக தான் இருக்குது. அது வேற கோஸ். இது எவ்வளோ கோஸ்? இது கேஜி கணக்கா? 10 ரூபாயா கைஸ்? பார்த்துங்க கைஸ், 10 ரூபாயா. வித்தியாசமாக இருக்குல்ல. பக்கத்தில் ஊர் இருந்தால் எடுத்து வாங்கிட்டு போயிடலாம், தூக்கி போக முடியாது. இதுவும் கோஸு. இந்த கோஸ் தான் வாங்க. வாட்டர் ஸ்மெல்யா, நல்லா இருக்கு கோஸ் ஸ்மெல். இதெல்லாம் பூண்டு ஐட்டங்கள், டிஃப்ரெண்ட் பூண்டு ஐட்டங்கள். இதெல்லாம் ஊட்டி பூண்டு ஐட்டம் ரைட்டா? பிளைன்ஸ்லேருந்து வர்றது அதுவா? இதெல்லாம் இங்கே விளையிறதா? இதெல்லாம் கூடலூர். சூப்பர். இவ்வளோ சின்னது வாங்குவாங்களா? கசைக்கு போட வேண்டியதான். டேஸ்ட்டாக இருக்கும். சரி. டேஸ்ட் கிடைக்கும். சூப்பர். நன்றிண்ணா. யூடியூப் ட்ராவல் அட்வைசர் யூடியூப். ஊட்டியில் வருமா? கண்டிப்பாக வரும். ஒரு நாள் 2 நாளில் ரெடி பண்ணி போட்டுருவேன், நீங்கள் வருவீங்க. ட்ராவல் அட்வைசர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். ட்ராவல் அட்வைசர் யூடியூப்பில். ட்ராவல் அட்வைசர். சரி. நீங்கள் ஊட்டியா? சரி. ஃபோன்ஸ். இது என்ன சார்? இது புதுசாக இருக்குது. நான் பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது என்ன மிளகாயா? உண்மையிலே மிளகா நான் பார்த்ததில்ல. இப்படி எந்த ஊர் மிளகா? இங்கே விளையுதா? ஓ கைஸ், மக்கள் இங்கே பாருங்களேன். மிளகா வந்து என்னமோ என்ன குண்டூர் மிளகா இருக்குது, அந்த மிளகா இருக்குது. இது வந்து காரம் அதிகமாக இருக்கும். காரம் அதிகமாக இருக்கும். எவ்வளோ இது மிளகா? கிலோ கணக்கா இப்படி? எவ்வளோ கிலோ? 400 ரூபா. 100 கிராம் தான் வாங்க. கிலோ யாரும் வாங்க? 100 கிராம் எவ்வளோ வரும்? 100 கிராம் 200 கிராம் இப்படி தான் வாங்க. எவ்வளோ 100 கிராமு? 100 கிராம் 60 ரூபாய்க்கு இருக்கும். ஓ அப்படி. எங்கள் ஊரில் அந்த மிளகா பார்த்துப்பீங்களா? இப்போ இந்த இது இங்கே உள்ள மக்கள் வாங்குவாங்களா? அந்த மிளகா கிடைக்காது? கிடைக்கும். இது வந்து காரம் அதிகமாக இருக்கும், ஜாஸ்தி வாங்க மாட்டோம். ஓகே. ஓரளவுக்கு தான். 1-2 சாப்பிட்டு பழகணும், அதான் வாங்குவாங்க. ஆனால் இங்கே தான் விளையுது. இங்கே சரி. சூப்பர், நன்றிண்ணா. மக்களை பார்த்தீங்களா, வித்தியாசமாக இருக்குங்க. நிறைய ஃப்ரூட்ஸு இல்லை நிறைய காய்கள் வந்து எனக்கு பார்க்காதெல்லாம் பார்க்க வேண்டியது பார்க்குறேன். இப்போ போயிட்டே இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நிறையா ஒரு நாள் 10 நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய மார்க்கெட் இது. இது வந்து மேட்டுப்பாளையம், இது ஊட்டி. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தது திரும்பி வருது. ஆனால் கடைகளில் போயிட்டே இருக்குது. ஆனால் இங்கே போகுது.
அவ்வளோதான் கைஸ், வர முடியும் நினைக்கிறேன். வெளியில் வந்துடும். இங்கே பாருங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட்டு, இது ஒரு வகை பாருங்கள், இது ஒரு வகை, இது ஒரு வகை, இது ஒரு வகை, அது ஒரு வகை, வித்தியாசமாலாம் இருக்குது. ஊட்டி உருளைக்கிழங்கு, ஊட்டி கேரட்டு, இது பாருங்கள். இது என்ன பேர்? கிளவி கோசம். ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்க முடியுது. கைஸ், அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஒரு வித்தியாசமான ஒரு மார்க்கெட்டு, வித்தியாசமான மார்க்கெட்டு கிடையாது. ஸோ வித்தியாசமாக நிறைய காய்கறிகள் பார்த்தோம். பார்க்க முடியாதெல்லாம் பார்த்தோம். நம்ம ஊரில் வராதெல்லாம் இங்கே விளையிறதுலாம் வந்து சில திங்ஸ்லாம் வந்து வெளியில் அனுப்புறது இல்லையா, இல்லை இது எல்லாருக்கும் சூட் ஆகுதுன்னு தெரியல. பட் சில சின்ன கோஸ்லேயே பாருங்க, சின்ன கோஸு, கிளவி கோஸுன்னு சொல்கிறாங்க. ஸோ சூப்பராக பார்த்தோம். ஊட்டியில் இருந்தவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். ஏன்னா இங்கேருந்து எல்லாம் மலையில் விளையுது இல்லையா, அதனால் உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். ஸோ நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நம்ம வாங்குறதுக்கும் இங்கே உள்ளதுக்கும். ரேட்டும் வித்தியாசம் வரும், ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். ஸோ அதான் இங்கே ஊட்டியில். சில காய்கறிலாம் வெளியிலேருந்து வருது, ஃப்ரூட்ஸ் எல்லாமே. ஸோ சூப்பராக பார்த்துருப்போம். ஐ ஹோப் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஊட்டியில் உள்ள ஒரு மார்க்கெட்டை கவர் பண்ணியிருக்கோம் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு திங்கலாம். அண்டி தான் தேங்க்யூ ட்ராவல் பேசர்.